இன்னைக்கு சூப்பரான விருந்து தான் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு பிரியாணி பண்ண போகிறோம், மீன் வறுவல் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கோலா உருண்டை பண்ண போகிறோம், சிக்கன் ஒரு வதக்கலோ இல்லை வறுவலோ பண்ண போகிறோம். டீ பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் 2 நாளாக வந்திருக்காங்க. டீ வந்து டிராயிங்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சிம்பாக்க ஸ்டீக்கு எனக்கு 3 பேருக்குமே இப்போ நிறைய சண்டை வருது. பார்த்தீங்கன்னா அவன் ஏதாவது கொடுக்கலன்னா அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். சூப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியாக இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான விருந்து தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு புது கல்யாணம் பண்ண எங்கள் மச்சினவரோட பையனும் அவங்க மருமகளும் வர போகிறாங்க. அதுக்காக இன்னைக்கு வந்து செட்டிநாட்டு பிரியாணி பண்ண போகிறோம், மீன் வறுவல் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் கோலா உருண்டை பண்ண போகிறோம், சிக்கன் ஒரு வதக்கலோ இல்லை வறுவலோ பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கடாய் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு மசாலா வந்து வறுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழாக்குக்கு 3 மிளகாய் வந்து கணக்கு பண்ணோம். 3 மிளகாய் வந்து பச்சை மிளகாவும் 3 மிளகாய் வந்து காஞ்ச மிளகாவும் எடுத்து வச்சுருக்கேன். 4 அழாக்கு அரிசி போட போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு அழாக்குக்காக நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. ஒரு ஆழாக்குக்கு 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், 4 அழாக்கு அரிசி போட போகிறேன். சரியா? அப்படி கணக்கு பண்ணிக்கணும். 1/2 கிலோ வந்து மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய துண்டு, பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல், இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் 12 காஞ்ச மிளகாய், 12 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி வந்து தூள் முந்திரி முழுசாக போட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 முந்திரி போட்டால் போதும். நான் தூள் முந்திரி போடுறேன். நல்லா கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. முதல்ல இந்த மசாலாவை வந்து நல்லா வறுத்துடணும். பாருங்கள், இந்த மசாலா வாசனை வந்த உடனே இறக்கி வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இங்கே வந்து செட்டிநாட்டு பிரியாணிக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பட்டை, லவங்கம் எதுவுமே போட வேணாம். ஏன்னா எல்லாமே நம்ம வறுக்கிறதுக்கு சேர்த்துட்டோம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், வதங்கிட்டு இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாயில் எறா வந்து ஊறுகாய் எறா பண்ண போகிறேன். இங்கே வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4 தக்காளி இதில் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றது. ஆனால் ஊறுகாய் டேஸ்ட்டு வந்து வரும். இந்த எறா கடுகும் வெந்தயமும் வறுத்து அரைச்ச பொடி நம்ம ஊறுகாய்க்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம எறா வந்து 1/2 கிலோ எறா. டீ பார்த்தீங்கன்னா என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க? வீக்கெண்ட் 2 நாளாக வந்திருக்காங்க. டீ வந்து டிராயிங்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன காலையில் மார்னிங்லேருந்து என்னென்ன பண்ணீங்க டிராயிங்ஸு? ஓகே, லெமன்லாம் போட்டு கழுவுங்க. ஓ அப்படியா, அதுக்குள்ளே போர் அடிச்சிச்சுன்னு டிவி பார்க்க போயிட்டீங்க. பாருங்க, இது வதங்கிட்டு இருக்கும் போது ஒரு பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போடலாம். நம்ம அரைக்கலாம் வேண்டாங்களா? ஓ அப்படியே நல்லா சும்மா அப்படியே தொக்காயிடணும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊறுகாய் எறா ஊறுகாய் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டு வரும். எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாங்க? இது ஒரு 2 நாள் தான் வச்சுக்க முடியும் ராஜா. அது வந்து வினிகர் அது இதெல்லாம் சேர்த்து பண்ணணும். அது நமக்கு தெரியாது. இன்னும் அந்த ட்ரைனிங் போகணும். எறா ஊறுகாய் நான்வெஜ் ஊறுகாய் போடுறதுக்கு ட்ரைனிங் போனால் தான்
அது வந்து செய்ய முடியும். செட்டிநாட்டு பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கிட்டுருக்கு. அது வதங்குற வேலைக்கு ஒரு 6 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு லெமன் இதில் புழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அம்மா சமையலோட மீன் வறுவல் மசாலா. இதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு 5 ஸ்பூன் கிட்ட, இது சின்ன ஸ்பூன், இதில் 2 போட்டால் தான் 1 ஸ்பூன், 5 ஸ்பூன் கிட்ட மசாலா சேர்த்துக்கிறேன். சரி, இது வந்து எதுக்கு? மீன் வறுவல். மீன் வறுவலுக்கு. ஓகே. என்ன மீனுங்க மாதிரி? இது வந்து ஏரி வவ்வால். இதுதானே வாங்கிட்டு வந்தேன். ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று வந்து என்ன பண்ணோம், அந்த கதையை சொல்லாத, சொல்லவே சொல்லாத. நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சிம்பா வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மீனும் வாங்கிட்டு பாப்பாவை கூப்பிட்டுக்கிட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். நம்மால் என்ன ஆச்சுன்னு தெரியல, நேற்று என்னத்தை சாப்பிட்டான்னு தெரியல. அவனுக்கு நேற்று சுத்தமாக காரில் போகும்போது ஒத்துக்கலை, வாமிட்டு பாத்ரூம் போயிட்டான். ஐயோ, சிரிப்புனா சிரிப்பு எங்களுக்கு. அப்புறம் இதோட பாப்பாவை கூப்பிட்டு வண்டியை வீட்டுக்கு திருப்பிடா அப்படின்ட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து அவனுக்கு வந்து அந்த லெக்கு வந்து இதுவாக இருக்குது, நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. நாங்களும் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறோன்னா, வெளியே கொஞ்சம் நைட்டில் வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு மேட்டில் அவன் படுக்கலை, இன்னும் பழக்க மாட்டான். ஸோ அதையும் கொஞ்சம் பழகிட்டு இருக்கோம். டாக்டர் ஆரம்பத்துலேருந்தே மேட்டு தான் போட்டோம், ஆனால் அவன் படுக்கவே மாட்டேன்றான். டாக்டர்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க ஸ்விம்மிங்லாம் கூப்பிட்டு போங்க சொல்லி. பட் இங்கே நமக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டி கிடையாது. அவனுக்கு வேறு ஏதாவது இது பண்ண சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, பீச்சில் போயிட்டு காலைல கூப்பிட்டு போங்க ப்ரோ அப்படின்னாங்க. இந்த டைம் தான் ரொம்ப மோசம் பண்ணிட்டான். பட் வந்து நெக்ஸ்ட் டைம் அவனை கூப்பிட்டு போகிறோம். ஸோ அதனால் அங்கே மீனே எங்களால் வாங்க முடியல. நேற்று வாங்க முடியாமல் இன்றைக்கி மார்னிங் போயிட்டு குன்றத்தூர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கினோம். அப்புறம் யோசித்தோம், ஏன்டா அந்த மார்க்கெட் போகணும்னு ஆயிடுச்சு இன்னைக்கு காலைல. ஏன் ஃபிஷ் அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஃபிஷ்ஷும் இல்லை அந்த அளவுக்கு, எல்லாமே ஐஸில் போட்டு தான் இருந்தது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை. சரி ஓகே, அதனால் ஒரு 2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். 2 கிலோ வாங்கின மீன், சாரி 1 கிலோ, அது 1.5 கிலோ வந்துச்சு. 1.5 கிலோவுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் எறா கொஞ்சம் வாங்கிட்டேன். ஆமாண்டா, மேக்ஸ் மட்டுமா மறந்துச்சு? வேற என்ன மறந்துச்சு? எங்க வந்து மசாலா மறந்துட்டாங்க சித்தப்பா கூட சேர்ந்து. இதுரா மேக்ஸியா? என்ன பேசணும்னு நான் வந்த உடனே வந்து என்கிட்ட சொல்லுது. சிம்பாக்கு ஸ்டீக்கு எனக்கு 3 பேருக்குமே இப்போ நிறைய சண்டை வருது. ஆமா, எக்கச்சக்க சண்டை. ஆமா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதாவது கொடுக்கலன்னா அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். சூப்பரா கம்ப்ளைண்ட் பண்றான். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, குல்ஃபி செஞ்சிருந்தோம். ராமோஷா பிளாக் வந்து வரலட்சுமி செஞ்சிருந்தாங்க. சரி, அதை வந்து வச்சு ஸ்டீக்கு சர்ப்ரைஸாக கூட காலையில் வந்து கொடுக்காம சாப்பிட்டாங்க. அதனால அம்மா வந்தோம்னா வெளியே போயிட்டு வந்தாங்க. வந்தோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இப்போ உள்ள போய் படுத்துட்டு இருக்கா எங்கேயோ. ஆமா பாப்பா. பிரியாணிங்களாமா? பாருங்க, பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வதக்கி வச்சிருக்கேன். இந்த மசாலாவை அரைச்சி இதில் போட்டுருணும். பாருங்க, இந்த மசாலா வந்து அரைச்சாச்சு. இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதை அப்படியே வந்து இதில் சேர்த்துருவோம். அப்படியே வந்து இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு மட்டனுக்கும் அரிசிக்கும் சேர்த்து. இப்படி வந்து ஒரு கட்டு புதினா, அதில் வந்து கொஞ்சமாக பாதி கட்டு வந்து இதில் போட்டுக்கலாம், மீதி மேலே போடணும். அதே மாதிரி கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வாடை போகிற வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நான் 1/2 கிலோ மட்டன் வந்து வாங்கி இதில் வந்து வெறும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். நம்ம வந்து தனியாக இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணும்போது மட்டன் வந்து வேக வச்சு போட்டால் தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும். எறா தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதான் எறா ஊறுகாய் தொக்குக்கு 1 ஸ்பூன் நான் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். ஆமாம், 2-2.5 கிலோ வந்துருச்சு. இப்போ எப்போவுமே 1க்கு 1.5 நம்ம தண்ணி ஊற்றணும். நான் 3 டம்ளர் இதோட ஊற்றிருக்கேன். 4 டம்ளரு. இது வந்து மட்டன் வேக வச்சது 1 டம்ளர் இருக்குது தண்ணி. அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா அந்த மாதிரி கலக்கிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். எறா வந்து ஊறுகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக
கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இது வந்து கோலா உருண்டைக்கு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், இஞ்சி ஒரு 2 பீஸ் போட்டிருக்கேன், ஒரு 6 பூண்டு பல் போட்டிருக்கேன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து 1/4 கிலோ நமக்கு வந்து மட்டன் கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்து இதில் போட்டுருவோம். நிறைய தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக ஊற்றிட்டு மூடிடலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ குக்கரை மூடிடுவோம். நல்லா ஒரு 2-3 விசில் விடணும். கோலா உருண்டைக்கு கொத்துக்கறி வந்து வேக வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம மட்டனுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டுக்கலாம். இப்போது அரிசி போட்டாச்சு. கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி அப்படியே மூடி வச்சிருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா சிக்கன் வறுவலுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மட்டன் வந்து 4 விசில் வந்துருச்சு கொத்துக்கறி. இப்போ இதை வந்து நல்லா இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இதுலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கலரி விடணும். கோலா உருண்டைக்கு ஆமாம், நல்லா இந்த தண்ணி வத்தட்டும். வத்துற வரைக்கும் இது அடுப்புலேயே இருக்கட்டும். வரமிளகா சிக்கன் வதக்கலுக்கு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுப்போம். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். அப்படியே வந்து ட்ரை ஆகிடும். அடிக்கடிக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா. இங்கே பிரியாணி பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆமாம், செம்மையாக இருக்கே பார்க்கும் போதே. இதை மூடி வச்சிருவோம். அப்படியே அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். சரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது வந்து நல்லா தண்ணி வத்திருச்சு. இது இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம கிரைண்டரில் வடைக்கு வந்து மாவு போட்டுக்கலாம். அதுமாதிரி கோலா உருண்டைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன். இதுலேயே வந்து இப்போ இந்த கொத்துக்கறியும் இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் நம்ம மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் சேர்த்துட்டோம். நல்லா அரைச்சிக்கணும். இதுலேயே உப்பு சேர்த்துட்டேன். நான் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன். அதனால் இப்படியே எடுத்து ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து இதுலேயே போட்டு வேக வச்சிட்டோம். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வரமிளகாய் சிக்கன் வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நீங்கள் முட்டை கூட போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டால் தான் பிடிக்கும். அதனால தான் பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து பொரித்து எடுத்துக்க வேண்டியது தான். கோலா உருண்டை மீனுக்கு வந்து அங்கே வச்சுருக்கோம். ஒன்ஸ் வந்து இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த எண்ணெய் அதில் ஊற்றி பண்ணிக்கலாமா? இல்லை, அதுலேயும் எண்ணெய் இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். சூப்பராக செவந்துருச்சு பாருங்கள். கோலா உருண்டை ரெடி. நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. மசாலா காலில் பட்டுச்சா? கோத்தெல்லாம் இந்த மீன் போடும் போதும் இந்த இது போடும் போது காமிச்சிடுறாங்க இப்பெல்லாம். இல்லடா, எண்ணெய் நல்லா காஞ்சா அப்படி தாண்டா வரும். நல்லா காயறது பிரச்சனை இல்லை. எப்போ என் மேலே தானே படுது, உன் மேலே மட்டுமா படுது? என்ன மீன் வந்து துடிக்குது எண்ணெயில் போட்டோம்னா. பாருங்கள், இன்றைக்கி சூப்பரான ஒரு நான்வெஜ்ஜு விருந்து வந்து சமைச்சாச்சு. இது வந்து 2 பேர்த்துக்கு தான், மொத்தம் 6 பேர்த்துக்கு சமைச்சிருக்கேன் நான். பிரியாணி பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்க, தயிர் ஊற்றி கலக்க வேண்டியது தான். கோலா உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. வரமிளகா சிக்கன் வதக்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து ஊறுகாய் ஸ்டைலில், அதாவது ஊறுகாய் ஸ்டைலில் வரும் அந்த எறா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பவுமே வந்து அந்த கடுகும் உளுந்தும் வந்து
சாரி கடுகும் வெந்தயமும் வறுத்துட்டு நம்ம அது மேலே போட்டு வதக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். சூப்பரான இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸோ வடை வந்து அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அதை மட்டும் காமிக்கல, இங்கே வந்து வடை ரெடி இங்கே போட்டுட்ருக்கோம். இன்னொரு தடவை போடணும், அப்போ தான் வந்து முறு முறுன்னு வரும். கலரு அந்த மெரூன் கலரில் வரும்.